எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குருமகா பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்கிறார். எவ்வளவு காலங்கள் இவர் மிதுனத்தில் இருக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்துல சஞ்சரிக்க போறார். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்க போறார் இந்த குரு பகவான். இந்த ஓராண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில காலங்கள் அவளை அதிசார கதியில பயிற்சியாகி கடகத்துக்குள்ள போவாருங்க. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல கடகத்துல அதிசார கதியில பயிற்சியாகி அதன் பிறகு மீண்டும் வக்ரம் பெற்று மிதுன ராசிக்குள்ள நுழைவார். சரிங்களா? தற்போது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. அதாவது 5ஆம் இடத்துல அமர்ந்து நாள் வரைக்கும் ராசியை பார்த்து சாதகமான அமைப்புல இருந்த குரு பகவான் தற்போது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? இந்த 6ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவார், எத்தகைய பலன்களை கொடுப்பார், என்ன மாதிரியான ஏற்றங்களை கொடுப்பார், இது சாதகமா, எத்தகைய வகையில சாதகத்தை கொடுக்கும், எத்தகைய வகையில சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும் சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி மகரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. முதல் விஷயம், 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடமான தன்னுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பார் இந்த குரு பகவான். அப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா கடந்த காலங்கள்ல சனி, 7 சனி அப்படின்ற அமைப்பு முழுமையா அவங்களை விட்டு விலகுதுங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு ராகுவை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தான். ஃபர்ஸ்ட் விஷயம், குருவுடைய பார்வைகள் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் குரு பார்வை விழுறது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான அமைப்பா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில் போன்ற அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை குரு பகவான் கொடுப்பார். 10ஆம் இடம் தொழில் சாணத்தை பார்க்கறதுனால எப்பவுமே குரு தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்தை அதிகமாக பலப்படுத்துவார். அதனால சொல்லுவாங்க, குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதாவது எல்லா விதமான சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு சக்தி இந்த குருவினுடைய பார்வைக்கு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது குரு ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும். ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா காணப்போகின்றது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களை பிறந்த சுய தொழில் செய்யறவங்களுக்கு 7 சனியும் முழுமையா விலகுதுங்க. சனியும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராருங்க. குரு மே மாதம் 15ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வராருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கஷ்ட காலங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு விலகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 7.5 வருஷத்துல மகர ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்பப்பா அவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டீங்க. வாழ்க்கையே பாத்தீங்கன்னா புரட்டி போட்டு வாழ்க்கையே தலைகீழா மாறி போயிருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மன வருத்தங்கள், மன அழுத்தங்கள் சொல்லிட்டு நிறைய கஷ்டங்களை மகர ராசிக்காரங்க பார்த்துட்டீங்க கடந்த 7.5 ஆண்டுல. ஸோ ஒரு பாடத்தை சனி கற்பித்து கொடுத்தது. ஏன்னா சனி மட்டுமே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கிரகம் சனி மட்டும்தான். மற்ற எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. சனி மட்டுமே கஷ்டத்தின் மூலமாக வாழ்க்கையினுடைய இன்னொரு மறுபக்கத்தை காண்பிக்கின்ற ஒரு கிரகம் சனி. உங்களை பக்குவப்படுத்துவாருங்க சனி. அதுதான் விஷயமே. நிஜமா சொல்ல போனா சனியை மாறி வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தையும் வாழ்க்கையினுடைய இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிற கிரகம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு 7.5 வருஷத்துல நிறைய பாடங்களை நீங்க கற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வைத்து இனி வரும் காலகட்டங்களில் வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா கொண்டு போவீங்க. அந்த வகையில பார்க்கும்போது தொழில் செய்யறவங்களுக்கு, தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய சாதகமான வாய்ப்பெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, அந்த தொழில கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை காண போகிறீங்க, நல்ல ஒரு வருமானத்தை காண போறீங்க. ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாருங்க. அது ராகுவையும் குரு பகவான் பாக்குறதுனால நிச்சயமா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, யாருக்கெல்லாம் வேலை இல்லாம ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரிங்க, வேலையே இல்லாம இருக்கிறவங்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும்.
மேலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமா அமைந்து முடியும். ஸோ அப்ராட்ல நீங்க வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க, விசா கிடைச்சு கண்டிப்பா போயிடுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னா இந்த நேரங்கள் அந்த வேலை மாற்றத்துக்கான சில வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்ல ஒரு அடித்தளத்தை உண்டு பண்ண போகுது. ரெண்டாவது, படிப்பு. மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா எப்படி இருக்கும்? ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். குரு 6ல மறைந்தாலும் கூட 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சரிங்களா? வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு கல்வி ஞானத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். ஸோ அப்போ வந்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு மாநிலம் அல்லது வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்காக முயற்சி பண்றவனுக்கு இந்த குரு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். அதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்டடீஸ் வைஸ் கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்துல மறையிறது கொஞ்சம் ஒரு டிராபேக். என்னன்னா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாருங்க. அதனால மருத்துவ செலவுகள், கொஞ்சம் வீண் பண விரயங்கள் கண்டிப்பா உண்டு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். மகர ராசிக்காரனுக்கு 7 சனி முடிந்தாலும் கூட 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கொஞ்சம் தேவையற்ற உடல் ரீதியான கொஞ்சம் தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுப்பாருங்க. அப்ப 45 வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 50 வயது தாண்டிட்டீங்க அப்படின்னாவே ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட, அப்புறம் பிளட் ப்ரெஷர், என்ன சொல்றதுங்க, ரத்த கொழுப்பு, ரத்த அழுத்தம் இது சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இது சார்ந்த பிரச்சனைகளை சற்று அதிகப்படுத்துவார் இந்த குரு பகவான். ஸோ அதனால வந்து இதுல கொஞ்சம் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஹெல்த் ரீதியா பாத்தீங்கன்னா. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிறைய வருமானம் வருங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆனா எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல விஷயத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க. சுப செலவுகளை குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நல்ல ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு வாங்கி போடுறது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது, அல்லது கட்டின வீட்டை வாங்குறது. ஸோ இது சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களுக்காக இந்த குரு பகவான் செலவு செய்யப்படும். ஒரு தங்க நகைகள் வாங்கி போடுறது, ஒரு கோல்டு வாங்கி போடுறது. ஏன்னா கோல்டுக்காக நிறைய செலவு பண்ண போறீங்க மகர ராசிக்காரங்க அடுத்த ஒரு வருஷத்துல. ஏன்னா குரு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா பொன்னவன் அப்படின்னு சொல்லுவோம் குருவை. தங்க நகைகள் எல்லாமே குருனுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வரும், ஜுவல்லரிஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் அடுத்த ஆண்டு அதிகமா தங்கத்துக்காக செலவு செய்வீங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நிறைய வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வருமானத்தும் நிறைய வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ராகு அங்க இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானம், பொருளாதார ரீதியாக நீங்க தொழில் செஞ்சாலும் சரிங்க, வேலைக்கு போனாலும் சரிங்க, ப்ரொமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்க அடுத்த ஓராண்டுக்கு காண போறீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் என்னன்னா, குரு அதிசார கதியில இந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் பயணித்து ராசிக்கு 7ஆம் இடமான கடகத்துக்குள்ள உச்சம் பெற்று அமர்வார். அந்த நேரத்துல வந்து குரு ராசியை பார்ப்பாருங்க. ஸோ இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் நிகழும். கொஞ்சம் டக்குன்னு விரைவா கடகத்துள்ள போயிட்டு ஒரு 2 மாசத்துல திரும்ப வந்து வெளியே வந்துருவாரு, மகரம் பெற்று மீண்டும் மிதத்துல வந்துருவார் குரு. ஸோ அப்படி போகின்ற காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில மகர ராசிக்காரங்களை இன்னும் ஒரு படி மேல நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்தி செய்யும். ஏன்னா ராசியை குரு பகவான் பார்ப்பார், அதுவும் உச்ச குரு ராசியை பார்ப்பார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச குரு ராசியை பார்ப்பாருங்க. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது மனதளவிலும் சரிங்க, உடல் அளவிலும் சரிங்க, நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில கிடைக்கும். கூட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். இந்த குரு பயிற்சி ரொம்ப பீக்கான ஒரு பீரியட்னா அதுதான். நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரம் அதுதான். சரிங்களா? காரணம், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வந்து குரு பகவான் பார்ப்பாருங்க. அப்போ சனி வந்து குரு பார்வையில வரும்போது நிச்சயமா முயற்சிகள் வெற்றி பெறும், எடுத்த காரியங்களை ஜெயிச்சு காமிப்பீங்க, தொட்டதெல்லாம் துலங்கும். வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தோல்வியே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இனி வெற்றியை பார்க்கின்ற, வெற்றியை ருசிக்கின்ற ஒரு நேரமா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்துக்கான நேரம் வந்துடுச்சு. நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை தானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்பட்டு ஒரு பிரிவை சந்திச்சவங்க, விவாகரத்தை அடைஞ்சவங்க இந்த காலகட்டங்கள்ல மறுமணத்துக்காக முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அது கைகூடும். சரிங்களா? திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு, ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனா
கடனை அதிகமாக வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அளவோடு வச்சுக்கோங்க. அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு. சரிங்களா? அதை நீங்கள் தெளிவாக இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் இந்த 7.5 வருஷத்துல பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மருந்தாகத்தான் இருக்க போகுது. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அனைத்து விஷயத்தையும் குரு கண்டிப்பா செய்வார் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்றது சிறப்புங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமா நமக்கு வரதுனால வாரத்துல ஒரு நாள் பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் சன்னதிக்கு போயிட்டு ஒரு இல்தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். ஏன்னா ராசி அதிபதியாவே சனி வர்றதுனால இதை நீங்க செய்யும் போது கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.